வணக்கம். இந்த தீ வந்து 28 வருஷமாக எரிஞ்சிட்டு இருந்தது எங்கள் கேஸ் ஸ்டவ்வில். இதை வச்சு தான் நாங்கள் குக் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் 28 வருஷம் கழித்து இப்போ எரியறதில்லை, டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு, அதை வச்சு தான் நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். அதான் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி. இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 8000 வரைக்கும் வருஷத்துக்கு நாங்கள் சேவ் பண்ணுறோம். இந்த இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் வந்து ஒரு கல் தாங்க. என்ன கல்லுன்னு கேட்குறீங்க இல்லையா? நம்ம தோசைக்கல் தான். இண்டக்ஷனில் தோசைக்கல் வைக்கும்போது கரெக்டாக ஈவனாக குக் ஆகலை. தோசை ஆம்லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக குக் ஆக மாட்டேங்குது. பட் இன்ஃப்ராரெட்டில் வைக்கும்போது சூப்பராக குக் ஆகுது. பட் இன்ஃப்ராரெட்டுக்கு எங்களை தள்ளின 4 விஷயம் இருக்குது. கேஸை விட்டுட்டு நாங்கள் இன்ஃப்ராரெட் வரணும்னு நினச்சதுக்கு நம்பர் 1 காஸ்ட். எல்பிஜி காஸ்ட் அதிகமாகிட்டே போகுது. இப்போ 850 ரூபா சொல்கிறாங்க, கமர்ஷியல்னால் 1800 ரூபா சொல்கிறாங்க. காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது வருஷம். டீசல் பெட்ரோல் விலை மதி. நம்ம தீ வச்சு குக் பண்ணுறது கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டான ஃபார்ம் ஆஃப் குக்கிங்க. ஏன்னா தீ ஹீட்டில் நிறையா எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுது. இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது எஃபிஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் குக்கிங் அப்படிங்கிறது. ஸோ 8000 ரூபா சேவ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புது ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் சோலார் பேனல் போட்டோம். ஸோ சீப்பாக சோலார் பேனல் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி பில்லு வர்றதில்லை. 2வது ரீசன் கன்வீனியன்ஸ். ஸோ இதில் எந்த பேன் வேணாலும் வைக்க முடியுதுங்கிறது ஒரு சூப்பர் கன்வீனியன்ஸுங்க. இண்டக்ஷன்னா அந்த பேன் வைக்க முடியாது, இந்த பேன் வைக்க முடியாது. இதில் எல்லா பேனும் வைக்க முடியுது. இதில் இட்லியாக வைக்கிற பாத்திரம் வச்சோம், நம்ம மீன் குழம்பு வைக்கிற கடாய் வச்சோம், இந்த இங்கே பாருங்கள் பஜ்ஜி போடுறது, எந்த கடாயினாலும் வைக்க முடியுது. ஜஸ்ட் லைக் கேஸ் தான். கேஸில் இருக்க கெட்டதெல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ப்ளஸ் எல்லாம் எடுத்துக்குது. இட்ஸ் ரியலி அமேசிங். ஸோ இதை ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதுக்கப்புறம் இதை போர்ட்டபுளாகவும் இருக்குது. இப்போ கேஸ் நம்ம போர்ட்டபிளாக உங்களுக்கு தேவையான இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. எங்களுக்கு நான் டீ போடணுன்னு நான் நினச்சேன்னா சம்டைம்ஸ் நம்ம தோட்டத்தில் உட்காந்து டீ குடிக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதுக்காக ஹைபிஸ்கஸ் டீ இப்போ தாங்க போட்டோம். சியர்ஸ். ஸோ 3வது ரீசன் வந்து ஹெல்த் ஆஃப் த குக்கு. நம்ம அம்மா சமைப்பாங்க, இல்லாட்டி நம்ம சமைப்போம். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் தாங்க. கேஸ் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடுன்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுது. அது வந்து ஆஸ்துமாவை வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி சொல்லுது. அதுவும் இல்லாமல் பென்சீன்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுது. அது கேன்சர் கொடுக்கக்கூடிய கெமிக்கல். ஸோ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே நீங்கள் கேஸ் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜன்னலை திறந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேஸ் உங்களுக்கு கம்மியாவது பாதிக்கும். 4வது விஷயம் என்விரான்மெண்டல் ரீசனுங்க. ஸோ இப்போ கேஸ் இதுக்கு வர்றதுக்கு என்விரான்மெண்டல் ரீசனும் இருக்குது, எக்கனாமிக்கல் ரீசனும் இருக்குது. எக்கனாமிக்கல் ரீசன் இந்தியா படி பார்த்தோன்னா $13 பில்லியன் வரைக்கும் இம்போர்ட் பண்ணுறோம் கேஸ். சரி, நம்மளே இங்கேயே பண்ணிடலாம். எல்பிஜி கேஸ், இந்தியா ஒரு பெரிய நாடு தானே, சரி இங்கேயே பண்ணலான்னா நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். மரத்தெல்லாம் வெட்டி ஒரு 2000 அடிக்கு நம்ம ஒரு டியூப் போடுவாங்க. சரி, டியூப் போடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூப்லேருந்து கசியறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ். அப்படி கேஸ் கசிஞ்சதுன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆகுங்க. வீடுகள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்க தண்ணியில் கேஸ் கலந்துரும். ஸோ கலந்ததுன்னா என்ன நடக்குங்கிறது இங்கே காமிக்கிறாங்க பாருங்கள். தண்ணியில் தீ வரும். ஸோ இது நம்ம வீட்டில் நடந்ததுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகும்? வீடோட மார்க்கெட் வேல்யூ, யாருமே அங்கே தங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். அதை அந்த சைடில் இருக்கிறவங்க மாடு சாகும், எல்லா விஷயங்களும் நடக்கும், மனுஷங்களும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் 4 ரீசன் நாங்கள் மாறினதுக்கு. 5 ரீசனாக வச்சுக்கலாம். கல் ஒரு ரீசன். ஸோ நீங்களும் மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் இல்லாத தமிழ்நாடு வருங்கிறது என்னோடய ஆசை. ஆல்ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.